வெல்கம் டு MH மேத்ஸ் சேனல். 8ஆம் வகுப்பு பயிற்சி 4.3ல 6வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 6வது கொஷின் 13.1/3% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம அரை ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய ஃபார்மை எடுத்துக்கிறோம். இதில் வந்து வட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 13.1/3%. அப்படின்னா ஆர் வந்து 13.1/3%. இதில் வந்து எத்தனை ஆண்டுகளில் 3375 வந்து 4096 மாறும். அப்படின்னா இது வந்து பின்னு வச்சுக்கிறோம், அசல்னு வச்சுக்கிறோம். இது வந்து தொகை 4096 அப்படின்னா ஏன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை வருஷத்தில் அப்படின்னா என் வந்து கண்டுபிடிக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து பி கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆர் வந்து பின்னத்தில் இருக்கிறது நம்ம வந்து தகாபின்னமாக மாற்றிக்குவோம். அப்படின்னா 13 பெருக்குனா 39, 31 1 கூட்டினா 40. அப்படின்னா ஆறுங்கிற இடத்துல 40/3 போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து A = P × 1 + R/200 2n. சரிங்களா? இதுதான் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா. இப்போ ஏ நம்மளுக்கு தெரியும் 4096, பி வந்து 3375, அப்புறம் 1 + ஆறுங்கிற இடத்துல என்ன போடணும், 40/3, இங்கே 200, இங்கே 2n. இந்த எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 200 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா இந்த 40/3 இன்ட்டு இந்த 1/200 தலைகீழ போயிரு. 200/1 வந்து என்ன தலைகீழ போயிடுச்சுன்னா 1/200. சரிங்களா? இப்போ வந்து 4096 = 3375. 1 + இப்போ பாருங்கள் இப்படி மாற்றிட்டுனா அப்புறம் இது எப்படி எழுதலாம், இந்த இடத்துல சைடில் கேன்சல் பண்ணி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், 0க்கு 0 அடிச்சிட்றேன். 1 நாள் 4, 5 நாள் 20. அப்படின்னா 1/35 15 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். புரியுதுங்களா? 40/3 அப்படியே வச்சுக்கிறேன். இது வந்து கீழே வந்து தலைகீழியாக மாறி போகும், கீழே இருக்கிறது மேலே போகும்போது. அப்படின்னா 1/200. இதை கேன்சல் பண்ணோம்னா அப்புறம் அதை அடிச்சுட்டு 3 5 பெருக்குனா 5 3 15. சரிங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். நம்மளுக்கு வந்து பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படின்னா இங்கே 15 கொண்டு வரணும். அப்படின்னா இங்கே 15ஆல் பெருக்குவீங்க. 15 + 1 நம்மளுக்கு என்ன ஆயிரும், 16. அப்புறம் 4096 = 3375. இங்கே வந்து எதால் பெருக்கிறேன், 15ஆல் மேலேயும் கிளியும். அப்படின்னா 15 வந்துடும். சரிங்களா? இப்போ 15 + 1 கூட்டினோம்னா 16. அடுத்து 2n போட்டுக்கிறேன். இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், வகுத்தலாக மாறிடும். 3375. 16/15 இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 16/15 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 16 15 கொண்டு வந்தால் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா அடுக்கில் வர மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ 16 3 தடவை பெருக்குனா நம்மளுக்கு 4096 வரும். அதாவது 16 16 256ஓட ஒரு 16 பெருக்கிறேன். 6 6 36, மீதி 3, 6 5 30, 33 பாருங்க, 6 5 30, 33, மீதி 3, 6 2 12 3 15. அடுத்து 1 பெருக்குனா 6 5 2, 6 9 10க்கு 0, மீதி 1 4. அப்படின்னா 16 3 தடவை பெருக்குனா நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 4096. அதே மாதிரி 15 3 தடவை பெருக்குனா நம்மளுக்கு 3075. பாருங்கள், 15 15 நம்மளுக்கு 225ஓட ஒரு 15 பெருக்கிறேன். 5 5 25, மீதி 2, I 2 10 2 12, மீதி 1 10 11. அப்புறம் 5 2 2, 5 7 3 3. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 16/15 2n. இப்போ இது ரெண்டுமே 3 தானே, அடுக்கில் வந்து நம்மளுக்கு 3 இருக்குது. அதனால் பொதுவாக 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 16 16/15 கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் இருக்கிறது 3 = 2n. நம்மளுக்கு n தானே வேணும். இந்த பெருக்கல் இந்த சைடு வந்தால் வகுத்தலாக மாறிடும். அப்போ நான் 3 2 வகுத்தான வரும், 1 2 2, மீதி 1, புள்ளி வச்சுட்டு 0 போட்டோம்னா 5. ஓகேங்களா? அப்படின்னா 1 புள்ளி, அப்படின்னா என்னோட மதிப்பு 1.5 ஆண்டுகள். 1.5னா எத்தனை வருஷம், 1.5 வருஷம்.
சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 1/2 ஆண்டுகள் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் சம்ம. கொடுத்துருக்கிறத வச்சு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். வட்டி கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, தொகை கொடுத்துட்டாங்க, வருஷம் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வச்சு போட வேண்டியதுதான். அடுத்த சம் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்கள். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 3 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. 15,000க்கு கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொதல் வருஷம் வந்து 15, 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 25. அப்படின்னா ABCன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P × 1 + A/100, 1 + B/100, 1 + C/100. ஓகேங்களா? இப்போ ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். P வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 15,000 கொடுத்துட்டாங்க. 1 + 15/100, 1 + 20/100, அதாவது ABC. அடுத்தது 1 + 25/100. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதை நம்ம அடிக்கலாம். 5வது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா நம்மளுக்கு எத்தனை வரும்? 20 வரும். இங்கே 3. இங்கே 0க்கு 0 அடிச்சிட்டோம்னா 1 2 2 I2 10. இப்போ இது 5ஆல் அடித்தோம்னா உங்களுக்கு 20, இங்கே வந்து 5. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதுதான் வரும். அடுத்தது மறுபடியும் 5 அடித்தோம்னா இங்கே 4. இப்போ நான் 15,000, 1 + 3/20, 1 + 1/5, 1 + 1/4. இப்போ பகுதி எல்லாமே ஒன்றா கொண்டு வரணுமா? அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே 20 வரணும். அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். மேலேயும் கீழே 20ஆல் பெருக்கிறோம். ஒரு 20, 20 கீழே 20 பெருக்கணும்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிடும். அப்படின்னா ஒரு 20, 20ஓட 3 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 23. அதே மாதிரி இங்கே 5ஆல் பெருக்கிறோம். ஒரு 5, 5, 5ஓட 1 கூட்டினா 6/5. இங்கே 4ஆல் பெருக்கிறோம். ஒரு நாள் 4 + 1 5/4. சரிங்களா? இப்போ இதெல்லாம் அடிச்சு போடலாமா? 5க்கு 5 அடிச்சிடலாம். அடுத்தது இப்போ இந்த 0க்கு 0 அடிச்சிட்றேன். இப்போ 2ஆல் அடித்தோம்னா இது 3. மீதி இருக்கிறது இங்கே 4 தான் இருக்குது. பாருங்கள், 1500 × 23 இங்கே கீழே 4. 4ஆல் அடித்தோம்னா 3 4 12. 1500 எதால் வகுக்கிறோம்? 4ஆல். 3 4 12, மீதி 30. 7 4 28, மீதி 2, 20னா 5. அப்படின்னா 375. பெருக்கல் என்ன இருக்குது? 23. இப்போ 375ஐயும் 23ஐயும் பெருக்கிறேன். 3 5 15, மீதி 1, 7 3 21, 22, மீதி 2, 3 9, 10 11. அடுத்து I2 10, மீதி 1, 7 2 14 1, 15, மீதி 1, 3 2 6 1 7. அப்படின்னா 5 2 6 8. ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 விட்டுட்டோம். × 3. இதை வந்து எதால் பெருக்கணும்? ஒரு 3ஆல் பெருக்கிறோம். இங்கே அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு 3 மிஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 போட்டுக்கிறோம். இப்போ 8625ஓட எதை பெருக்கிறேன்? 3 பெருக்கிறேன். இப்போ I3 15, மீதி 1, 2 3 6 1 7, 6 3 18, மீதி 1, 8 3 24 1 25. இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை கிடச்சிச்சு. நம்மளுக்கு கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இதில் மொத்த தொகையிலிருந்து நம்மளுக்கு அசலை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிரும் இல்லைங்களா? அப்படின்னா கூட்டு வட்டியோட மதிப்பு என்னென்னு பார்க்கலாமா? இதுலேருந்து இதை கழிக்கிறீங்க. 5ல் 0 போயிடுச்சுன்னா 5, 7ல் 0 போயிடுச்சுன்னா 7, 8ல் 0 போயிடுச்சுன்னா 8, 5ல் 5 போயிடுச்சுன்னா 0, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்படின்னா கூட்டு வட்டி எவ்வளவு? 10,875 ரூபா. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்ம. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்த சம் பார்க்கலாம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 5000க்கு அசல் 5000க்கு 2% ஆண்டு வட்டியில், அப்படின்னா வட்டி வந்து 2% இருந்துச்சு அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
இப்போ நம்ம வந்து அசல் வந்து 5000, வட்டி வந்து 2%. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? P × 1 + R/200(2n). அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்துக்கணும், ஆனால் ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? அரை ஆண்டுக்கு ஒரு முறைங்கனால இது எடுத்துக்கிறோம். இப்போ ஏ கணக்கு போடுறோம். P வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 5000. 1 + R வந்து 2, இங்கே வந்து 100. 2 × வருஷம் தான் நம்மளுக்கு 1. ஓகேங்களா? இங்கே 200 ஆயிருமா? 2 2 100 2 200. அப்படின்னா ஏ சமம் 5000 × 1 + 1/100(2). ஓகேங்களா? இப்போ இதை எழுதலாம். 5000 இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா 100 கொண்டு வரணுமா? அப்படின்னா 100ஆல் பெருக்குனா 100. 100 + 1 101/100(2). அப்போனா நம்ம 101/100ங்கிறத எத்தனை தடவை எழுதலாம்? 2 தடவை எழுதுகிறோம். சரிங்களா? 101/100. இப்போ 2 ஜீரோவுக்கு 2 0 அடிச்சிட்றேன், 1 0க்கு 1 0 அடிச்சிட்றேன். அப்படின்னா 5 × 101 இப்போ 101னா 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0 இருந்ததுன்னா வகுக்கிறது ஈஸி. இப்போ 1 0 இருந்ததுன்னா கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும். 2 0, அதாவது 100 இருந்ததுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். நீங்கள் 1 0 இருக்கிறனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். நீங்கள் வகுத்து பார்த்தாலும் அதே தான். 101 எதால் வகுக்கிறீங்க? 10ஆல். 1 10 10. ஓகேங்களா? இப்போ இதை ஒன்றா இறக்கிடுறோம், ஆனால் வகுக்க முடியாது. அதனால் 0 போட்டுட்டு 0 போடுறேன். 1. இப்போ புள்ளி வச்சுட்டு 0 போடும்போது 1 10 10 அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நான் இதை பெருக்கணும். இப்போ 5ஐயும் 101ஐயும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? 505. பெருக்கல் எதை பெருக்கிறோம்? 10.1. அதாவது 505 101ஆல் பெருக்கி கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். பெருக்கினா ஒரு 5 0 5 0 0 0. அடுத்தது 5 0 5. அப்படின்னா 5 0 10 மீதி 1 போட்டுக்கிட்டேன். 5 கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சரு? அப்புறம் கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் வச்சிடக்கூடாது. அப்படின்னா 5100.5. கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்படின்னா தொகை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இருக்குது. இப்போ நம்ம தொகையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ கூட்டு வட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி சமம் தொகை மைனஸ் அசல் போடுவோம் இல்லையா? அப்படின்னா தொகையிலேருந்து அசலை நம்ம என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். தொகை வந்து 5100.5லிருந்து 5000 என்ன பண்ணுறோம்? கழிச்சிரும். 5100 ரூபா 50 பைசா. அதில் வந்து 5000 ரூபா போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வரும்? 100 ரூபா 50 பைசா வந்துடும். இப்போ கூட்டு வட்டி வந்து நம்மளுக்கு 100 ரூபா 50 பைசா. ஓகேங்களா? இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம். தனி வட்டிக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். PNR/100. பிங்கிறது அசல் எவ்வளவு? 5000 போட்டோம். வருஷம் வந்து 1. என்னன்னா வருஷம். ஆண்டுனா வட்டி 2/100. 0க்கு 0 அடிச்சிட்றேன், மீதியை பெருக்கிறேன். ஒரு 50 50. 50ஓட 2 பெருக்குன்னா எத்தனை வரும் நம்மளுக்கு? 100. அப்படின்னா தனி வட்டி 100. அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னா கழித்தல். அப்படின்னா 100.5, அதாவது 100 ரூபா 50 பைசாலேருந்து 100 ரூபாய் கழிச்சா எனக்கு என்ன வரும்? 50 பைசா கிடைக்கும். அப்படின்னா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 50 பைசா. ஓகேங்களா? ரூபாயில் காமிச்சோம்னா 50 பைசா தான் உங்களுக்கு வித்தியாசம். அவ்வளோதான் இந்த சமம். எப்பயும் போல் அரையாண்டுக்கு இதை கணக்கிட்டுட்டு கூட்டு வட்டி வந்துடுது. அதுலேருந்து தொகை வந்துடுது. கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் தனி வட்டி கண்டுபிடிச்சி ரெண்டையும் கழிச்சோம்னா வித்தியாசம் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.